வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாவின் இன்ப நிலவி எபிசோட் 15. வாங்க கதைக்குள்ள போகலாம். மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவின் வாசலில் அந்த சிவப்பு விளக்கு மின்னி மின்னி எரிந்து கொண்டிருந்தது. திலீபனுக்கு தலைகால் புரியவில்லை. நெஞ்சை பிடித்து கொண்டு அப்பா சரிந்த அந்த நொடி அவனுக்குள் இருந்த ஒட்டுமொத்த தைரியமும் சரிந்து விட்டது போல் இருந்தது. சுரேஷும் சௌமியாவும் பதறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வந்தனர். திலீபன் சுவரில் சாய்ந்து தலையில் கைகளை வைத்தபடி அமர்ந்திருப்பதை பார்த்த சௌமியாவின் நெஞ்சம் உருகியது. அவனிடம் சென்று அவனது தோள்களை மென்மையாக பற்றினாள். திலீபன் அப்படியே சௌமியாவின் கைகளை பிடித்து கொண்டு, சௌமி, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தாங்க மாட்டேன்டி. எல்லாம் என் தப்புதான். நான் இன்னும் கொஞ்சம் நிதானமா பேசியிருக்கணும் என்று கலங்கினான். திலீப், நீங்க தப்பு பண்ணல. முதல்ல மனசை திடமாக்கிக்கோங்க. அங்கிளுக்கு ஒன்றும் ஆகாது என்று சௌமியா அவனுக்கு தைரியம் கூறினாள். சரியாக 1 மணி நேரத்திற்கு பிறகு ஐசியூ கதவு திறந்து மருத்துவர் வெளியே வந்தார். திலீபன் ஓடி சென்று, டாக்டர், என் அப்பாவுக்கு எப்படி இருக்கு என்று பதற்றமாக கேட்டான். மருத்துவர் முகமூடியை கழற்றிவிட்டு, லக் திலீப், கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இது அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக். இப்போதைக்கு ஆபத்து கண்டத்தை தாண்டிட்டார். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அவரோட இதய பகுதி ரொம்ப பலவீனமா இருக்கு. இனிமேல் அவருக்கு எந்த விதமான அதிர்ச்சியான தகவலையோ மன உளைச்சலையோ கொடுக்கவே கூடாது. அவர் என்ன நினைச்சு சந்தோஷப்படுறாரோ அதை அப்படியே நடக்க விடுங்க. கோபப்படவோ கவலைப்படவோ வச்சா அது அடுத்த அட்டாக்குக்கு வழிவகுக்கும். ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க என்று எச்சரித்து விட்டு சென்றார். திலீபன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். அப்பா பிழைத்து கொண்டார் என்ற நிம்மதி ஒரு புறம் இருந்தாலும் மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் அவனது நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. அதிர்ச்சியான தகவல் தரக்கூடாது, அவர் சந்தோஷப்படுறதை நடக்க விடுங்க என்றால் பார்வதியுடனான திருமணத்தை எதிர்த்து பேசக்கூடாது என்று அர்த்தம். திலீபன் மெதுவாக திரும்பி சௌமியாவை பார்த்தான். சௌமியாவின் கண்களிலும் அந்த வலி அப்பட்டமாக தெரிந்தது. சில நாட்களுக்கு பிறகு ராஜசேகர் குணமடைந்து வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். உடல்நிலை தேறியதும் அவருக்குள் இருந்த முதல் ஆசையே திலீபனின் கல்யாணம்தான். திலீப், அடுத்த வாரம் ஜோசியரை பார்க்கணும். நிச்சயதார்த்த வேலைகள்லாம் உடனே ஆரம்பிக்கணும். பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க புண்ணியம் பண்ணிருக்கணும்டா என்று ஆர்வமாக பேசிக்கொண்டிருந்தார். அருகில் நின்ற பாரு வெட்கத்துடன் திலீபனுக்கு காஃபி கொண்டு வந்து நீட்டினார். மாமா சொல்றத கேட்டீங்களா திலீப்? எனக்கு இப்போவே கல்யாண புடவை எடுக்கணும் போல இருக்கு என்று துள்ளி குதித்தாள். திலீபன் தன் உதட்டோர புன்னகையை வற்புறுத்தி வரவழைத்து கொண்டு அப்பாவின் முகத்தை பார்த்தான். அங்கே தெரிந்த சந்தோஷமும் மருத்துவர் சொன்ன எச்சரிக்கையும் அவனை மௌனமாக்கின. சரிங்கப்பா, நீங்க ஓய்விடுங்க, நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று நகர்ந்தான். மறுபுறம் விக்ரமின் சாம்ராஜ்யம் சரிந்த பிறகு திலீபனின் கம்பெனி ஏகப்பட்ட புதிய ப்ராஜெக்ட்கள் குவிய தொடங்கின. கார்ப்பரேட் உலகம் திலீபனின் டீமை கொண்டாடி கொண்டிருந்தது. ஆபீஸில் வேலைகள் முடுங்கிவிடப்பட்டிருந்தன. சுரேஷும் சுவாதியும் புதிய ப்ராஜெக்டின் கோடிங் வேலைகளில் பிஸியாக இருந்தனர். சுரேஷ் எப்போதும் போல தன் நக்கலை ஆரம்பித்தான். என்ன சுவாதி மேடம், விக்ரம வச்சு செஞ்சாச்சு, புது ப்ராஜெக்டும் வந்தாச்சு. ஆனா நம்ம லவ் அல்கரிதம் எனக்கான ஸ்பெஷல் ட்ரீட்டே காணோம் என்று கீபோர்டில் டைப் செய்து கொண்டே கண்ணடித்தான். சுவாதி லேப்டாப்பில் இருந்து பார்வையை எடுத்து சுரேஷை முறைப்பது போல் பார்த்துவிட்டு புன்னகைத்தாள். சுரேஷ், இப்போ ஆபீஸ் ஏகப்பட்ட வேலை இருக்கு, கொஞ்சம் சீரியஸா கோடிங் பாரு. பாத்தியா, காதலை பத்தி பேசினா ஒர்க்க கொண்டு வருது. இதுதான் கார்ப்பரேட் காதலோ என்று சுரேஷ் தலையில் கை வைக்க, டி சுரேஷ் என்று சுவாதி குரலை தாழ்த்தி யதார்த்தமாக அவனது கையை பற்றினாள். விளையாடாதடா, திலீப் சார் வீட்டுல என்ன சூழ்நிலைன்னு உனக்கு தெரியும்ல. அவர் மனசு சரியில்லாம இருக்காரு. இந்த நேரத்துல நாம நம்ம வேலையை துல்லியமா முடிச்சு அவருக்கு பக்கபலமா நிக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம காதலை அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா என்றால் ஆழமான அன்போடு. சுரேஷ் அவளது கையின் வெதுவெதுப்பை உணர்ந்து தன் நக்களை விட்டுவிட்டு நிதானமானான். புரியுது சுவாதி, திலீபனை நான் காலேஜ்ல இருந்தே பாக்குறேன். அவன் யாருக்காகவும் தன் காதலை விட்டு கொடுக்க மாட்டான்.
ஆனா இப்போ நிக்கிறது அவங்க அப்பா. கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுப்பா. நம்ம கம்பெனியை பார்த்துப்போம் என்று கூறிவிட்டு மீண்டும் தீவிரமாக வேலையில் இறங்கினான். திலீபனிற்கு நிச்சயம் செய்ய போகும் தகவலை தெரிந்து கொண்ட சௌமியா திலீபனின் வாழ்க்கையிலிருந்தும் அவனது கம்பெனியிலிருந்தும் மெதுவாக விலக தீர்மானித்தார். திலீபனின் அப்பாவின் உயிருக்கு தன் காதல் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தாள். மாலை நேரம் ஆபீஸ் ஊழியர்கள் அனைவரும் கிளம்பிய பிறகு சௌமியா தன் கேபினில் ராஜினாமா கடிதத்தை தயார் செய்து கொண்டிருந்தாள். இதை கண்டுவிட்ட திலீபன் வேகமாக கதவை திறந்து உள்ளே வந்து அவளது கையில் இருந்த கடிதத்தை பிடுங்கி எறிந்தான். என்ன பண்ணிட்டு இருக்க சௌமியா, நீ என்னை விட்டுட்டு போக போறியா? திலீபனின் குரலில் கோபம் தவிப்பும் கலந்திருந்தது. சௌமியா எழுந்து நின்று ஜன்னல் வழியே வெளியே தரித்து பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் முட்டியது. திலீப், வேற என்ன பண்றது? அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்னால உங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களாலையும் வாழ முடியாது, என்னாலையும் நிம்மதியா இருக்க முடியாது. பார்வதி உங்களை நேசிக்கிறா, அவங்க குடும்பம் உங்களை நம்புது. நான் நடுவுல வந்தவள், நான் விலகி போறதுதான் எல்லாருக்கும் நல்லது என்றாள் கனத்த குரலில். திலீபன் அவளது இரு தோள்களையும் பிடித்து தன் பக்கம் திருப்பினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. நீ நடுவுல வந்தவல்லடி, என் வாழ்க்கையவே மாத்தினவ. இந்த திலீப் இன்னைக்கு உயிரோட கௌரவமா இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கானா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். என்ன நடந்தாலும் சரி சௌமி, நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிப்பேன், இதுல எந்த மாற்றமும் இல்லை என்றான் தீர்க்கமாக. திலீப், எமோஷனல் ஆகாதீங்க, நிஜத்தை யோசிங்க. உங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் சௌமியாவை காதலிக்கிறேன்னு உங்களால இப்போ சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களால தாங்க முடியுமா என்று சௌமியா அவனது கைகளை தட்டி விட்டு கேட்டாள். அந்த கேள்வி திலீபனை உலுக்கியது. என்னால இப்போதைக்கு அப்பா கிட்ட எதுவும் சொல்ல முடியாது சௌமி, அந்த சூழ்நிலை நான் இல்லை. ஆனா அதுக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் சீராகட்டும், நான் மெதுவா அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசி விஷயத்தை கொண்டு போறேன். அது வரைக்கும் என்னை நம்பு சுவாமி, என்னை அனாதையாக்கிட்டு போகணும்னு நினைக்காத என்று திலீபன் அவளது கைகளை பற்றி கெஞ்சாத குறையாக கேட்டான். சுமார் 30 நிமிடங்களுக்கும் மேலாக அந்த தனி அறையில் இருவருக்குள்ளும் ஒரு மௌன போராட்டமும் வார்த்தை போரும் நடந்து கொண்டிருந்தது. சௌமியா அவனது தவிப்பை பார்த்தாள். அவனுக்கு தன் மேல் இருக்கும் காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை அவள் அறிவாள். மெதுவாக தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அவனது கைகளை இறுக்கமாக பற்றினாள். சரி திலீப், உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். ஆனா அங்கிளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வர வரைக்கும் தான் நான் இந்த கம்பெனில இருப்பேன். சூழ்நிலை மாறும்போது நான் விலக வேண்டியிருந்தா நீங்க என்னை தடுக்க கூடாது என்றாள் நிபந்தனையோடு. திலீபன் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். எந்த சூழ்நிலையும் நம்மளை பிரிக்காதடி என்று அவளது தலையை கோதினான். இவர்கள் ஆபீஸினுள் வீட்டிலும் தங்களிடம் தனிப்பட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்க, மறுபுறம் அந்த இருண்ட கார்ப்பரேட் அறையின் விக்ரம் தனியாக அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் வெறித்தனமாக மின்னி பாய்ந்தன. அவனது போன் அடித்தது. எதிர்முனையில் ஒரு மர்ம குரல் பேசியது. சார், திலீபனோட கம்பெனிக்கு இப்போ புது ப்ராஜெக்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க டீம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா திலீபனோட குடும்பத்துல ஒரு பலவீனம் இருக்கு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல ஒரு கல்யாண பேச்சு ஓடுது என்றது அந்த ஒற்றன் குரல். விக்ரமின் உதடுகளில் ஒரு நச்சு புன்னகை அரும்பியது. அப்படியா? திலீபன் பிசினஸ்ல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா குடும்பத்துல அவனை வச்சு செய்ய போறேன். அவனோட இந்த திருமண குழப்பத்தையும் அவங்க அப்பாவோட உடல்நிலையும் வச்சு அவனோட கம்பெனிய அடுத்த வாரத்துக்குள்ள நான் எப்படி முடக்க போறேன்னு பாரு என்று போனை வைத்தான். விக்ரமின் அந்த நச்சு புன்னகையும் சதி ஆலோசனைகளும் ஒருபுறம் அரங்கேறி கொண்டிருக்க, மறுபுறம் திலீபனின் வீட்டில் நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக திருவிழாக்கோலம் போன தொடங்கியிருந்தன. மருத்துவர் கொடுத்த எச்சரிக்கை திலீபனின் கைகளில் கட்டியிருக்க, எதிர்ப்பையும் காட்ட முடியாமல் தன் சொந்த வீட்டிலேயே ஒரு கைதியை போல நடமாடிக்கொண்டிருந்தான். வீட்டின் வரவேற்பு அறையில்
பட்டு துணிகளும் நகை பெட்டிகளும் சிதறி கிடந்தன. ராஜசேகர் முகத்தில் அத்தனை நாட்களுக்கு பிறகு ஒரு அலாதியான நிம்மதியும் சந்தோஷமும் ததும்பியது. திலீப், இங்க வாடா, இந்த பட்டு வேட்டி உனக்கு நல்லா இருக்கும்னு பாரு சொன்னாடா. அப்புறம் இந்த இன்விடேஷன் மாடல் பாரு. ராஜசேகர் மகனுக்கு பார்வதிக்கும் நடக்க போற திருமண நிச்சயதார்த்தம்னு தங்க எழுத்துல அச்சிட சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கு என்று ஆர்வமாக கேட்டார். திலீபன் தன் நெஞ்சுக்குள் எழும் குமுறல்களை அடக்கி கொண்டு உதடுகளில் ஒரு போலி புன்னகையை வற்புறுத்தி வரவழைத்தான். நல்லா இருக்குப்பா, நீங்க பார்த்து செஞ்சா நல்லதா இருக்கும் என்று தடுமாறி சொன்னான். அவனது கண்கள் அப்பாவின் நெஞ்சு பகுதியைத்தான் பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தன. அங்கே லேசான பதற்றம் வந்தாலும் அது அப்பாவின் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்ற பயம் அவனை ஆட்கொண்டது. அப்போது அங்கே வந்த பாரு காஞ்சிபுரம் பட்டு புடவை ஒன்றை தன் மேல் போட்டு பார்த்து கொண்டே திலீபனின் அருகில் வந்தாள். என்ன திலீப், இன்விடேஷன் மட்டும் பார்த்தா போதுமா? நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நாம 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிக்கணும். நான் இந்த கிரீன் கலர் பட்டு உடுத்தினா நீங்க அதே கலர் பார்டர் இருக்கிற பட்டு வேட்டி சட்டை தான் கட்டணும், ஓகேவா என்று அவனது தோளை உராசியபடி அதீத உரிமையோடு பேசினான். அவளது இந்த ஓவர் வாழ்க்காரத்தனமும் வழி செல்லும் திலீபனுக்குள் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தியது. தன் சௌமியாவின் நினைவுகள் நெஞ்சில் நிழலாட பார்வதியின் அருகாமை அவனுக்கு ஒவ்வாமையை தந்தது. இருந்தாலும் தன் தந்தை ராஜசேகர் தன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த திலீபன் மெல்ல அவளிடமிருந்து சற்று தள்ளி நின்றான். அதெல்லாம் அப்பா சைஸ் பாரு, அப்பாவுக்கு பிடிச்சதே எனக்கும் ஓகே என்று சுருக்கமாக முடித்து கொண்டு, அப்பா ஆஃபீஸ் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்து தப்பித்து ஓடினான். மாலை நேரம். ஆபீஸில் சுரேஷும் சுவாதியும் ஒரு புதிய ப்ராஜெக்டின் தரவுகளை சரிபார்த்து கொண்டிருந்தனர். சௌமியா தன் கேபினில் அமர்ந்து ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று கையில் ஒரு பெரிய தாம்பாள தட்டும் ஒரு பளபளப்பான நிச்சயதார்த்த அழைப்பிதழுடனும் பார்வதி அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். அவளது முகத்தில் ஒரு விதமான அகங்காரமும் நான் தான் இந்த கம்பெனிக்கு வரப்போகும் முதலாளி அம்மா என்ற ஆட்டிடியூடும் அப்பட்டமாக தெரிந்தது. நேராக சௌமியாவின் கேபினுக்கு சென்ற பார்வதி அந்த அழைப்பிதழை சௌமியாவின் மேஜை மீது தூக்கி போடுவது போல் வைத்தாள். என்ன சௌமியா மேடம், பிஸியா இருக்கீங்களா? எனக்கும் திலீபனுக்கும் வர வாரம் நிச்சயதார்த்தம். திலீப் தான் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க சொன்னார். முக்கியமா உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு ஸ்பெஷலா சொன்னார். வந்துடுங்க என்று சௌமியாவின் முகத்தை பார்த்து ஏளனமாக புன்னகைத்தாள். சௌமியாவின் நெஞ்சு ஒரு நிமிடம் சுளீரென்று வலித்தது. திலீபன் தன்னை விட்டு கொடுக்க மாட்டான் என்று தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலை அவளை குத்தியது. தன் அழுகையை காட்டிக்கொள்ளாமல், கண்டிப்பா வரேன் பார்வதி, வாழ்த்துக்கள் என்று ஒற்றை வரியில் முடித்தாள். பார்வதி அங்கிருந்து நகர்ந்ததும் இதை கவனித்துக் கொண்டிருந்த சுவாதிக்கும் கோபம் தலைக்கேறியது. அவள் சுரேஷின் அருகில் சென்று, சுரேஷ், அந்த பாரு பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. திலீப் சார் வீட்டுல இருக்கிற சூழ்நிலைய பயன்படுத்தி அவ ஆபீஸ் வந்து சௌமியா கிட்ட ஓவரா ஆட்டிட்டு காட்டிட்டு போறா. இத பார்க்கவே சௌமியாவுக்கும் எவ்வளவு ஜலசாகவும் வலியாவும் இருக்கும். திலீப் சார் ஏன் இப்படி அமைதியா இருக்காரு என்று ஆதங்கப்பட்டாள். சுரேஷ் தன் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருந்து கைகளை எடுத்துவிட்டு சுவாதியின் கைகளை பற்றினான். சுவாதி, திலீப்பனை தப்பா நினைக்காத. அவனுக்கு இப்ப முன்னாடி போனா அங்கிள் உயிர், பின்னாடி போனா அவனோட காதல், 2 பக்கமும் கத்தி நிக்குது. பாரு வேணும்னே தான் சௌமியாவை வம்புக்கு இழுக்கிறா. ஆனா திலீப் சௌமியா மேல வச்சிருக்கிற காதல் சாதாரணமானது இல்ல. நாம இந்த நேரத்துல பதற்றப்படாம பிசினஸ் ரீதியா விக்ரம் எதுவும் பண்ணாம திலீபனுக்கு பலமா நிக்கணும் என்று அவளை அமைதிப்படுத்தினான். இருவருக்குள்ளும் ஒரு மௌன கேள்வி. அலுவலகத்தில் அனைவரும் கிளம்பி விட திலீபனும் சௌமியாவும் மட்டும் அந்த தனி அறையில் எஞ்சியிருந்தனர். மேஜை மீது பார்வதி வைத்துவிட்டு சென்ற அந்த நிச்சயதார்த்த அழைப்பிதழ் அவர்கள் இருவரையும் பார்த்து பற்களை காட்டுவது போல் இருந்தது. சௌமியா ஜன்னல் வழியே வெறிச்சோடி சாலையை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மௌனம் திலீபனை கொன்றது. அவன் மெதுவாக அவள் அருகில் சென்று அவளது தோள்களை தொட்டான். சௌமியா சற்றென்று திரும்பி தன் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, பாருங்க வந்து உன்கிட்ட தேவையில்லாம நடந்துக்கிட்டான்னு சுரேஷ் சொன்னான். என்னால அப்பா முன்னாடி
அவளை எதுவும் கேட்க முடியலடி. ஆனா இந்த இன்விடேஷன்ல என் பேர் இருந்தாலும் என் மனசுல இருக்கிறது நீ மட்டும்தான் என்றான் திலீபன் தவிப்போடு. சௌமியா அந்த அழைப்பிதழை எடுத்து அவனிடம் காட்டினாள். இங்க பாருங்க திலீப், இன்னும் சில நாட்கள்ல இந்த நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. உங்களால உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லவும் முடியல, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தவும் முடியல. சூழ்நிலை உங்களை முழுசா முடக்கி வச்சிருக்கு என்றார். திலீபன் அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டான். சாமி, என்ன நம்பு, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. நான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்பேன். என் அப்பாவோட உயிருக்கும் ஆபத்து வராம உன்னையும் கைவிடாம நான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் என்றான் உறுதியோடு. சௌமியா அவனது கண்களை ஆழமாக பார்த்தாள். அவளது மனதில் ஒரு பெரிய பயமும் அதே சமயம் ஒரு பெரும் கேள்வியும் எழுந்தது. உங்க அன்பை நான் சந்தேகப்படல திலீப், ஆனா காலம் ரொம்ப வேகமா ஓடுது. விக்ரம் ஒரு பக்கம் நம்மளை அழிக்க காத்துக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா மறுபக்கம் கல்யாண கனவுல இருக்காரு. இந்த சூழ்நிலையில உண்மையிலேயே இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா, இல்ல இது நம்ம காதலோட முடிவா என்று சௌமியா கேட்ட அந்த ஒற்றை கேள்வி அந்த அறையின் அமைதியை கிழித்து கொண்டு நின்றது. இருவருக்குள்ளும் இருந்த அந்த தவிப்பும் விக்ரமின் அடுத்த கட்ட சதியும் ராஜசேகரின் உடல்நிலையும் சேர்ந்து அந்த நிச்சயதார்த்த மேடையில் என்ன நடக்கப் போகிறது? தொடர்ந்து இந்த கதையை கேட்க நம்மளது அவல்கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.